Good afternoon, students. The next, enology. The page number 141. Enology is the science and study of wine and wine making. வைன் மற்றும் வைன் உற்பத்தி செய்யும் முறைகளை பற்றிய அறிவியலுக்கு ஈனோலாஜி என்று பெயர். வைன் இஸ் மேட் ஃப்ரம் த ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் கிரேப் ஜூஸ். வைன் திராட்சை ரசத்தை நொதிக்க செய்வதன் மூலம் வைன் உற்பத்தி செய்யப்படுகின்றது. கிரேப் ஜூஸை வந்து ஃபெர்மெண்டேஷன்ஸ் நொதிக்க செய்வதன் மூலமாக வைன் உற்பத்தி செய்யப்படுகின்றது. கிரேப் ஜூஸ் இஸ் ஃபெர்மெண்டட் பை வேரியஸ் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் சார்கோமைசிஸ் செர்விசியே இன்டு ஆல்கஹால். இந்த திராட்சை ரசமானது பல்வேறு வகையான சார்கோமைசிஸ் செர்விசியே அந்த ஈஸ்ட் மூலமாக நொதிக்க வைக்கப்பட்டு ஆல்கஹாலாக மாற்றப்படுகின்றன. கிரேப் வைன் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ், ரெட் வைன் அண்ட் ஒயிட் வைன். ஒயினில் இரண்டு வகை காணப்படுது. அதில் வந்து என்னது சிவப்பு வைன் மற்றும் வெள்ளை வைன் என இரண்டு வகைகளாக காணப்படுகின்றது. ஃபார் ரெட் வைன் black grapes are used including skins and sometimes the stems are also used. இந்த சிவப்பு வைன் எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா அந்த கருப்பு திராட்சையிலேருந்து தயாரிக்கிறாங்க. அந்த கருப்பு திராட்சையை யூஸ் பண்ணும்போது அதனுடைய சில நேரங்களில் வந்து அதனுடைய தோல் மற்றும் அதனுடைய தண்டு பாகங்களையும் சேர்த்து அந்த சிவப்பு வைனானது தயாரிக்கப்படுகின்றது. In contrast, white wine is produced only from the juice of either white or red grapes without their skin and stems. இந்த வெள்ளை நிற ஒயினானது கருப்பு திராட்சை அல்லது வெள்ளை திராட்சை இதிலேருந்து தயாரிக்கப்படுது. இதில் வந்து என்னது இதில் தயாரிக்கும் பொழுது இதனுடைய தோல் மற்றும் தண்டுகள் பயன்படுத்துவதில்லை. அதுக்கு அப்படியே நேர்மாறாக சிவப்பு வைன் தயாரிப்பதற்கு நேர்மாறாக வெள்ளை வைன் தயாரிக்கப்படுது. இதில் வந்து என்னது வெள்ளை அல்லது கருப்பு திராட்சை பயன்படுத்தப்படுது. இது பயன்படுத்தப்படும் பொழுது இதனுடைய தோல் மற்றும் தண்டுகள் சேர்க்கப்படுவது இல்லை.